ஹாய் விவஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம யார் கூட வந்து இன்டராக்ட் பண்ண பாத்தீங்கன்னா, ஸோ இந்த கம்பெனியோட டைரக்டர் ஆஃப் இன்ஜினியரிங் நவீன் கிட்ட வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ட்ரீமிங் பிகன் நடந்த டிசிபிஎல் கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல நம்ம இந்த கம்பெனி வந்து எத்தனை டோர்னமெண்ட்ஸ்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க, ஸோ அதை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். சார் ஹாய் சார். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு அவர் ஆஃபீஸ். தேங்க்யூ சார். ஸோ இப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க, ட்ரீம் இட் பிகர்லேருந்து நாங்கள் லாஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட 1 இயர்கிட்ட வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 டோர்னமெண்ட்ஸ்ட்டு நாங்கள் கண்டினியூஸாக ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டோர்னமெண்ட்டில் வந்துட்டு எங்களுக்கு ட்ராஃபியும் கிடச்சிருக்கு, 3rd and 2nd பிளேசஸ். நைஸ். ஸோ வி ஃபீலிங் லைக் வி ஆர் கீப் ஆன் இம்ப்ரூவிங். கண்டிப்பா சார். ஸோ எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிரிக்கெட் வந்து ரொம்ப இனோவேட் பண்ணுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அஸ் அ இந்தியன் எல்லாருக்குமே கிரிக்கெட் பிடிக்கும். கண்டிப்பா ஸோ சார். நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு கிரிக்கெட் ஒரு கல்ச்சர் மாதிரியே தான் இருக்குது. கண்டிப்பா சார். ஸோ எவ்ரி இந்தியன்ஸ் அவங்க ப்ளே பண்ணுறாங்க இல்லை, எல்லாருக்குமே கிரிக்கெட் பிடிக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். ஓகே சார். ஸோ எல்லாருக்கும் தெரியும். ஓகே சார். ஸோ நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட்லேருந்து கண்டிப்பா ஆரம்பிச்சதுலேருந்து சார். கண்டிப்பா சார். கிரவுண்டுக்கு போய் விளையாண்டதுலேருந்து ஆமா சார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வேட் ஆகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜஸ் போய் காலேஜஸில் வந்துட்டு இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் விளையாண்டது. ஸோ அது எல்லாமே அது சைல்ட்ஹுட், அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டடி கண்டிப்பா சார். அதோட நின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க்குன்னு வந்த பிறகு வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு என்னடா நம்ம லைஃப்லேருந்து கிரிக்கெட் போயிடுச்சா அப்படின்ட்டு சில வருஷம் கண்டிப்பா, போயிட்டே கண்டிப்பா. இருக்கும்போது எங்களுக்கு சில ரெஃபரல் கிடச்சிச்சு. எங்கள் ஹச்ஆர், அப்புறம் ஆசிஃப், எங்கள் டீம் கேப்டன்ஸ் சரவணன் அண்ட் ஆசிஃப், அவங்க மூலமாக வந்துட்டு ட்ரீம் இட் பிகர் எங்களுக்கு ட்ரீம் இட் பிகர் மூலமாக தான் நாங்கள் ஆஃபீஸ் டோர்னமெண்ட்ஸ் விளையாட வந்தோம். ஸோ இட்ஸ் லைக் நடுவில் ஒரு கொஞ்ச நாள் கிரிக்கெட்டில் எங்களுக்கு எங்களுக்குன்னா தெரில, எனக்கு ஒரு பெரிய வறட்சியாக இருந்துச்சு. ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்த பிறகு லைஃப் கொஞ்சம் வேற மாதிரி மாறணுமே தான் ஃபீல் பண்ணுறோம். ஸோ ட்ரீம் கிரிக்கெட் லைஃப்ல ட்ரீம் இட் பிகர் வந்து உங்களுக்கு ஒரு சைல்ட் மெமரிஸ் வந்து திரும்ப கொண்டு கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் சொல்லிருக்கோம் சார். கண்டிப்பா ஃபர்ஸ்ட்னாவும் இந்த கிரிக்கெட் வந்து உங்க லைஃப்ல வந்து எந்த மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க? நம்மளுக்கு ஐ மீன் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸுமே சரி, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக விலக்கி விட்டுரும். கண்டிப்பா சார். ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம ப்ரொஃபஷனலுக்குள்ளார வந்தாச்சு. ப்ரொஃபஷனல் வந்த பிறகு நம்ம ஒர்க்குன்னு வந்துட்டோம்னா நம்ம மட்டும் ஃபுல் டைம் உட்காந்துடுறோம். அதுவும் வந்துட்டு இது ஸ்க்ரீன் டைமிங் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இதுலேருந்து வெளில கொண்டு வந்தால் நமக்கு திரும்ப வந்து மொபைலில் தான் உட்காரோம். ஸோ இப்போலாம் ட்ரீம் இட் பிகர் அதான் டோர்னமெண்ட்டில் இன்வால்வ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த டோர்னமெண்ட்டுக்கு அந்த 1 டே வந்துட்டோம்னா நாங்கள் யாருமே ஃபோன் எடுக்கிறது இல்லை. அதுவே ஒரு பிக் டிரான்சிஷனாக தான் நாங்கள் பார்க்குறோம். அது ஒரு பாசிட்டிவான ஒரு உங்களோட மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ ப்ரெசென்ட் இயர்ஸ் வரைக்கும் கிரிக்கெட்ல உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலேஜ் டேஸில் வந்து ஸ்கூல் டேஸில் நான் பெருசாக கிரிக்கெட் விளையாண்டது இல்லை. ஏரியாவில், அதாவது ஸ்ட்ரீட்ஸில் விளையாடுறது இல்லை கிரவுண்டில் விளையாடுறது தான். ஸ்கூலில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கிரிக்கெட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலை நான் படித்த பீரியடில். அதுக்கப்புறம் காலேஜ் டோர்னமெண்ட்ஸில் அண்ணா யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்ஸ் நடக்கும், அதுக்கு மட்டும் போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு நான் சொன்ன மாரி. ஆனால் இந்த 6 மந்த் வந்துட்டு நாங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கோம். ப்ரோவோட டோர்னமெண்ட் நடக்குது, டிசிபிஎல்ல பார்ட்டிசிபேட் பண்றோம். இது இல்லாம பேரலா டஃப்லையும் போய் விளையாடுறோம் கண்டினியூஸா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஐ மீன் ஒர்க்ல இருந்து இதுவே ஒர்க்குக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பா நம்ம இதுலயே உட்காந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் வேணும், ஸ்போர்ட்ஸ் தான் டிசிப்ளின் கொண்டு வரும்னு எல்லாருமே கண்டிப்பா சொல்லுவாங்க. அதான் டீம்லயும் நிறைய பார்த்துருக்கேன், இதுல டிசிப்ளின் நிறைய கொண்டு வருது. கண்டிப்பா. ஓகே சார், நெக்ஸ்ட் क्वेश्चन. ஸோ உங்க கம்பெனி சார்பா இந்த டாஃபியை வந்து எடுக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு சார்? என்ன கேட்டிங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் அண்ணா யூனிவர்சிட்டி அதெல்லாம் வந்துட்டு போயிட்டு சொல்லப்போனால் சில இதெல்லாம் வந்துட்டு பெருசாக ப்ளே பண்ணதில்லை, பெருசாக ட்ராஃபின்ட்டு எதுவுமே வாங்கினதில்லை. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு டோர்னமெண்ட் போய் அதில் ஒரு ட்ராஃபி வாங்கணுன்ற போது அந்த ட்ராஃபி வாங்குறதே ஒரு பெரிய இதுதான். இந்த ட்ராஃபியை கொண்டு வந்து எங்கள் ஆஃபீஸில் காமிச்சு நாங்கள் ஜெயிச்சிட்டோம், இது ஒன்று பெருசாக பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஆஃபீஸில் காட்டும்போது அதுவே ஒரு பெரிய பெருமையாக இருந்துச்சு. ஆஃபீஸ் சைடில் வந்து கொண்டு வந்து இங்கே பாருங்க உங்கள் டீம் நம்ம ஆஃபீஸை ப்ரெசென்ட் பண்ணி போன 15 பேர் வந்துட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்றதே ஒரு பெரிய பெருமையாக இருந்துச்சு. அந்த ஃபீல்டு கிரவுண்ட்லேயும் வந்துட்டு ஜெயிக்கிறோம் தோக்குறோம், ஜெயிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பூஸ்ட் கிடைக்குதுங்களா, அடுத்தடுத்து கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னும் போது
இந்த ட்ராஃபிஸ்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால தான் எங்களை இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டே போகுது அடுத்தடுத்த டோர்னமெண்ட்ஸ்ன்றது. ஸோ இது பூஸ்டப்பா கூட நினைச்சு நீங்க பண்ணலாம் சார். ஆமா. ஆஸ் அ டீம் லீடரா நீங்க கம்பெனில வந்து நிறைய பேரை நீங்க லீட் பண்ணீங்க. ஸோ கிரிக்கெட்னு வரும்போது அந்த டீம்ல நீங்க எப்படி லீட் பண்ணீங்க? அதை பத்தின உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஓகே. ஸோ அதுதான் மோர் தென் லீடிங். இந்த லீடிங்லேருந்து இந்த சைடு லீட் பண்ணுறதுனால எனக்கு பாண்டிங் நிறையா கிரியேட் ஆயிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கம்பெனி கல்ச்சருக்குன்ட்டு வந்துட்டீங்க. ஸோ இங்கே வந்துட்டு சீனியர்ஸ், எங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ்ன்ட்டு அப்படிலாம் ரொம்ப பெருசாக கிடையாது. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஆனாலுமே இந்த டோர்னமெண்ட்ஸ் போகிறது மூலமாவோ இல்லை இவங்க கூட பாண்டிங் ரொம்ப அதிகமாகுது. ஸோ அதனால எனக்கு ஒர்க்லேயும் அவங்கள்ட்ட ஈஸியாக ஜாலியாக பேசி ஒர்க் வாங்கிட முடியுது. ஐ மீன் ஒரு லீடரோட வேலையே தானே வேலை வாங்கணும், அதை அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணாம வாங்கணும். அதே நீங்க ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட ஜாலியா பேசிய வேலை வாங்கிடலாம். ஃப்ரெண்ட்லி மேனர்ல வந்து இனிஷியேட் பண்றோம். ஸோ இந்த டோர்னமெண்ட்ல உங்களோட சஜஷன் அண்ட் சப்போர்ட் உங்க டீமுக்கு என்ன நீங்க கொடுப்பீங்க? அதான் நம்ம இது வரைக்கும் எங்க டீம் பாத்தீங்கன்னா 8 டோர்னமெண்ட்ஸ் விளையாண்டுருக்கோம்னு சொல்லியிருக்கேன். ஸோ 8 டோர்னமெண்ட்ஸ்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ எங்க எல்லாருக்குமே தெரியும் எங்க நாங்க பெருசா மிஸ்டேக் பண்றோம்ட்டு. ஸோ நிறைய டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா முக்கியமான மேட்ச்ல போய் தோத்துருவோம். அது எங்க டீம்ல வந்துட்டு சில நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு அவங்களோட கேப்பபிலிட்டி என்னதுன்னு அவங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஸோ அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒர்க் அதே தான். ஒர்க்கில் வந்துட்டு எவ்வளோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதேமாதிரி தான் அவங்களுக்கு அந்த ஃபீல்டு கிரவுண்டில் போகும்போது நீங்கள் அங்கே போயிட்டு விளையாடுறீங்கன்னா உங்கள் டீமுக்கு வந்துட்டு உங்களை நம்பி இருக்காங்க டீம். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு ஃபேன்சியாக ஆடாமல் ஃபேன்சியாக புதுசாக ட்ரை பண்ணுறோன்ட்டு இல்லை. புதுசாக ட்ரை பண்ணலாம், அது பெட்டர் தான். புதுசாக ட்ரை பண்ணாமல் உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஆடணும். நீங்க சில டைம் தப்பான ஷாட் ஆடுறீங்க, ஆனா சில டைம் நீங்க தான் த்ரூ த மேட்ச் த இன்னிங்ஸ் வந்துட்டு மேட்சை கொண்டு போறீங்க. சில டைம் நீங்க தப்பான ஷாட் ஆடி அது ஸ்மால் பர்சன் பாருங்க. ஸோ உங்களுக்கு நீங்க சொன்னீங்க ஸோ சைல்ட்ஹுட்ல இருந்து கிரிக்கெட் எனக்கு பிடிச்ச ஃபேவரட். ஸோ கிரிக்கெட்ல நீங்க எந்த ஒரு இதை நல்லா விளையாடுவீங்க சார்? பேட்டிங்கா பவுலிங் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு? நான் வந்துட்டு ஃபீல்டிங் பவுலிங் நல்லா பண்ணிருந்தேன். ஸோ இந்த நடுவில் வந்துட்டு இந்த 5 years கேப் விட்டுட்டானுங்களா, இப்போ திரும்ப உள்ளார வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுதான் அதுவே எனக்கே ஒரு கஷ்டமா இருக்கு. திரும்ப பவுலிங்க்கு உள்ளார வர முடியலையே, அது நம்மளால அவ்வளோ கரெக்டாக பண்ண முடியலையே அப்படின்றது தான். சூப்பர் சார். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பேர்கிட்ட நம்ம அவங்களோட பர்சனல் கொஸ்டின்ஸ் நிறைய இந்த மாதிரி நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக போகிறோம். ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.